ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். யோசிப்பு கனிதரும் திராட்சை செடியாம் கனி கொடுக்கிற நல்ல நாளாய் உங்கள் வாழ்வு மாறட்டும். இந்த காலை நேரத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், ஆகையால் அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் எழுதியிருக்கிறது. ஒரு உலகத்தில் பிரபலிய ஒரு ஓவியர் இருந்தார், பால் அவர் பெயர். அதிகமான டிராவல் பண்றவர். ஒரு முறை ஐரோப்பா கண்டத்தில் ஒரு பகுதிக்கு டிராவல் பண்ணும்போது எல்லையை கடக்கும்போது பாஸ்போர்ட்டை தேடி பார்த்தார், மிஸ் பண்ணிட்டார். எவ்வளோ முயற்சி பண்ணி கிடைக்கல. இமிகிரேஷன் ஆஃபீஸர் அவர் விட மாட்டாங்க. ஆனால் அவர் பிரபலியமானவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் பேர் அந்த காலத்தில் பிரபலியமானது. அவர் போறார், அவங்ககிட்ட போய் சொன்னார், இப்படி நான் பாஸ்போர்ட்டை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், நான் பால் அப்படின்னு சொன்னபோது வேற எந்த அடையாள அட்டையும் அந்த நேரம் அவற்றை இல்லை. அது எப்படி உங்களை அடையாளம் கண்டு கொடுக்கிறது? நீங்க பால்னா பிரபலிய ஓவியர் தானே, ஒரு காரியத்தை செய்யுங்கள், இங்க இருக்கிற மக்களை தர்த்துவமாய் படம் வரைஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் நம்புறோம் அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு பேப்பரும் பென்சில் கொடுத்த போது அங்கே நிற்கிற மக்களை தற்சூர்வமாய் அவர் வரைந்து காட்டினார். அவருடைய கிரியை, அவருக்கு ஆர்டிஸ்ட் தெரியும், ஓவியம் தெரியும் என்கிற கிரியைகளினாலே அவர் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார். நீங்க என்ன அடையாளம்? கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமே, காட்ட முடியுமா உங்களுக்கு? அன்பினாலே, பரிசுத்தத்தினாலே, தாழ்மையினாலே அடையாளத்தை நீங்க காட்ட முடியுமா? கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல கனிகுடம் கொடுக்கிற மரமாய் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கனி கொடுக்கிறவங்களா மாறுங்க. பொழுது கோடாரியானது மரத்தின் வேறறிய வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். நல்ல கனி கொடுக்கிறவங்களா மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தாராளம் தருவார். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என்னை கனி உள்ளவனாக மாற்றும் என்று கேளுங்க. மனம் திரும்புதல் ஏற்ற கனியை கொடுங்கள், ஆவியின் கனியை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கனி உள்ள நல்ல வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கு கிருபைதார். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.